This video sponsored by genreviews.online. சமீபத்துல டெஸ்லா இந்த வீடியோ Hi கிளிப்பை friends, ரிலீஸ் பண்ணாங்க. welcome to my channel. டெஸ்லா காரோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆட்டோ பைலட் கேமரா என்னவெல்லாம் பார்க்குது, கம்ப்யூட்டர் என்ன டேட்டா எடுக்குது, ஆட்டோ பைலட் சிஸ்டம் காரை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோட்டில் இருக்கிற ஆரோ மார்க்ஸ், ஆட்டோ பைலட் அதை எப்படி லேபிள் பண்ணுதுன்னு பாருங்களேன். எல்ஏ, எஃப்ஏ, ஆர்ஏ, லெஃப்ட் ஆரோ, ஃப்ரண்ட் ஆரோ அண்ட் ரைட் ஆரோ. ஸோ இதை கரெக்டாக லேபிள் பண்ணிருச்சு. இப்போ முன்னாடி போய் பார்க்குறப்போ 3 ரோட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் வித்தின் அ மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் புதுசாக ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸாக்டாக சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது வித் 100% அக்யூரஸியோட. இப்போ ஸ்டாப் சைன்ஸ், மேலே ஸ்டாப் சைன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டாப் சைனை நீங்க எதிரில் தூரத்தில் பார்க்க முடியும். பட் ஆக்சுவலி இந்த ஆட்டோ பைலட் அந்த ஸ்டாப் சைனை ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. இந்த இடத்துலயே ஐடென்டிஃபை பண்ணிடுது. நாம ஜூம் பண்ணி பார்க்குறப்போ ஸ்டாப் சைன் தெரியும். இப்போ அப்படியே முன்னாடி போனா ஸ்டாப் சைன் மட்டும் இல்லாம கார் எங்க நிக்கணும் அப்படிங்கிறதையும் ரெட் லைன்ல மார்க் பண்ணிருது. எஸ் அப்படிங்கிற லெட்டரை வச்சு ஸ்டாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருது. இப்போ இந்த ஷாட்ல ஸ்டாப் சிக்னல் இருக்கு, அதை ஒரு ரெட்ல அவுட்லைன் போட்டு மார்க் பண்ணிருது. மேலையும் ஸ்டாப்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இப்போ வரப்போறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் ஆச்சரியமான பகுதி. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 3ஆவதா வெட் ரோடு அப்படின்னு ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அப்படியே முன்னாடி போனோம்னா அந்த ஸ்டாப் சைன் எதிர்த்தாப்புல ஒரு சின்ன குட்டை தண்ணி மாதிரி தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது. வெட் ரோடு அப்படிங்கிற ஆப்ஷன் கிரீன் அண்ட் எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகுறதையும் பார்க்க முடியுது. ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் இவ்வளோ தூரத்துல இருந்து இவ்வளோ ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம். லைக்வைஸ் ஒரு எக்ஸ் சிம்பிள் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளை ரைட் லைனில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கார் இப்போ லெஃப்ட் லைனில் இருக்கிறதுனால சிஸ்டம் அந்த லேனை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டேஷன். ஒரு மனுஷனா நம்மகிட்ட இருக்கிற அறிவையும் ரீசனிங் எபிலிட்டியும் வச்சு இந்த டிசிஷனை எடுக்க முடியும். பட் ஜஸ்ட் ஒரு ஆட்டோ பைலட் சிஸ்டம் தன்னை சுற்றி இருக்கிற விஷயத்த இந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு ஃபாஸ்ட்டாக டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது டெஸ்லாவோட ஆட்டோ பைலட் சிஸ்டம் மேலே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரில் இது இன்னும் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ். இங்கே நமக்கு முன்னாடி 2 சிக்னல்ஸ் தெரியுது, க்ரீன் லைட்ஸ். ஸோ ரெண்டையும் க்ரீன் ரெக்டாங்கிள்ஸால் மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கார்ஸை எப்படி லேபிள் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சைடில் இருக்கிற எல்லா கார்ஸையும் ஒரு 3D எல்லோ கலர் பாக்ஸ் வச்சு மார்க் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ கார் டேர்ன் பண்ணுற இந்த டைமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ரைட் சைடில் கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. கார்ஸ் முழுசாக தெரியலனாலும் ஆட்டோ பைலட் சிஸ்டம் அந்த கார்ஸ் எங்கே இருக்கும்னு ப்ரெடிக்ட் பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம், ரைட் சைடில் கம்ப்யூட்டர் ஒரு லேன் இண்டிகேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆக்சுவலாக அங்கே ஒரு லைன் பெயிண்ட் பண்ணப்படலை அப்படின்னாலும் சிஸ்டம் கார்ஸ் அங்கே பார்க் பண்ணப்பட்டிருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி கார் கிராஸ் பண்ணாமல் இருக்க ஒரு பார்டரை லேன் மாதிரி கிரியேட் பண்ணிடுது. ஸோ கார் அந்த பார்டரை கிராஸ் பண்ணாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நம்ம கண்ணுக்கு பட்ட சில விஷயங்கள் மட்டும்.